சற்று முன் திமுகவில் இணைந்தார் நடிகர் சரத்குமார். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. அதாவது சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த சரத்குமாருக்கு இதுவரை தேசிய அளவிலான பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியிலிருந்து வந்த சரத்குமார் தாவேகா பக்கம் நகரலாமா அல்லது திமுக பக்கம் செல்லலாமா என்று ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு நடிகர் சரத்குமார் பாஜகவில் ஐக்கியமானார். அதன் பிறகு விருதுநகர் தொகுதியில் சரத்குமார் மனைவி ராதிகாவுக்கு பாஜக தரப்பில் சீட்கள் கொடுக்கப்பட்டது. இதன் பிறகும் சரத்குமார் பாஜகவில் பெரிய பொறுப்புக்கு செல்வார் என்றும் பேச்சுக்கள் எழுந்தன. அண்ணாமலையின் அழைப்பின் பேரிலேயே சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். ஆனால் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த ஓராண்டிற்குள் அண்ணாமலையின் பதவியே பறிபோனது. இருந்தாலும் நயினார் நாகேந்திரனுடன் சரத்குமார் நெருக்கமாகவே இருந்து வந்தார். அவருக்கு தேசிய பொறுப்பு கிடைக்கும் என்று தொடர்ச்சியாகவும் சொல்லப்பட்டும் வந்தது. ஆனால் சட்டசபை தேர்தலிலும் கூட சரத்குமாருக்கு போட்டியிட வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை. அதேபோல நேற்று பாஜகவில் தேசிய பொறுப்புகள் மாற்றம் செய்யப்பட்டது. அதிலும் சரத்குமார் பெயர் இடம்பெறவில்லை. இதனை முன்கூட்டியே சரத்குமார் அறிந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தன்னுடைய ரசிகர்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சியை சரத்குமார் நடத்தியுள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு தான் நாட்டாமை குடும்பம் என்று ரசிகர்கள் பச்சை குத்தி கொள்ள அறிவுறுத்தி இருந்தார். தற்போது பாஜகவில் சரத்குமாருக்கு பெரியளவில் மரியாதை அளிக்கப்படாத சூழ்நிலையில் தாவேகா பக்கம் நகரலாமா என்று ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு நடிகை ராதிகாவுக்கும் விஜய்க்கும் இடையிலான நெருக்கமும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டும் வருகிறது. ஒருவேளை தாவேகாவில் இணையும் திட்டம் அரங்கேறவில்லை என்றால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கும் எண்ணத்திற்கு சரத்குமார் வந்துவிட்டதாக பேச்சுக்கள் எழுந்தன. இன்னும் ஓரிரு மாதங்கள் இது தொடர்பாக சரத்குமார் இது குறித்து இறுதி முடிவை வெளியிடுவார் என்றும் தெரிய வருகிறது. இதனிடையே நயினார் நாகேந்திரன் மூலமாக சரத்குமாரை சமாதானப்படுத்தும் முயற்சிகளும் நடக்கலாம் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூடி வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக பாஜகவின் முக்கிய புள்ளிகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டும் வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூரை பூர்வீகமாக கொண்ட வானதி சீனிவாசன் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக பதவி வகித்து வந்தார். 6 ஆண்டுகள் ஆன நிலையில் நேற்று இந்த பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் விடுவிக்கப்பட்டார். பதவி விடுவிப்பு பாஜகவில் நடக்கும் வழக்கமான நடவடிக்கைதான் என அந்த கட்சியின் நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும் அரசியல் காரணங்கள் பின்னணியில் உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதது, மத்திய அரசின் திட்டங்களை மகளிரிடம் சரியான முறையில் எடுத்து செல்லாதது போன்றவை இவருடைய மாற்றத்திற்கு காரணங்களாக இருக்கலாம் என்றும் கருத்து நிலவி வருகிறது. இது தொடர்பாக கோவை பாஜக நிர்வாகிகள் கூறும்போது பாஜகவில் ஒருவருக்கு கட்சி பதவி 3 ஆண்டுகள், அதிகபட்சம் 6 ஆண்டுகள் தான். அந்த காலக்கெடு முடிந்ததால் தான் தேசிய பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் விடுவிக்கப்பட்டார். மகளிர் அணி என்பது ஒரு சார்பு அணிதான். அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட வானதி சீனிவாசனுக்கு கட்சியில் வேறு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். அதேபோல தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என்ற பேச்சுக்கள் உலவுகின்றன. புதிய தலைவர் பட்டியலில் அஸ்வாத்தமான், பேராசிரியர் சீனிவாசன், வானதி சீனிவாசன் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஒருவேளை மாநில தலைவர் பொறுப்புக்கும் கூட அவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இது தொடர்பாக வானதி சீனிவாசன் கூறும்போது, நான் கடந்த 2021 முதல் 2026ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேசிய மகளிர் அணி தலைவராக பதவி வகித்துள்ளேன். இந்த காலகட்டத்தில் பாஜக தலைமை எனக்கு அளித்த அரசியல் ரீதியான அனைத்து பணிகளையும் திறம்பட நிறைவேற்றியுள்ளேன் என்றார் வானதி சீனிவாசன். தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்தது எனது வழக்கமான நடைமுறைதான். என்னை பதவியிலிருந்து விடுவித்ததின் பின்னணியில் நடைபெற தோல்வி அரசியல் காரணங்களும் இல்லை. எனது உழைப்புகளும் பணிகளும் கட்சி நிச்சயம் பயன்படுத்தும் வகையில் வேறு பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கிறேன். பொறுப்பு இல்லை என்றாலும் தொய்வின்றி எனது கட்சி பணி தொடரும் என்றார் வானதி சீனிவாசன். அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பில் பெரிய அளவிலான மாற்றங்களை அந்த கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அறிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமதி இரானி மற்றும் மூத்த தலைவர் ராம் மாதவ் ஆகியோர் மீண்டும் கட்சியின் முக்கிய நிர்வாக பொறுப்புகளுக்கு திரும்பி உள்ளனர். பாஜகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி வந்த அமித் மால்வியா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களுடன் இளம் முகங்களையும் இணைத்து இந்த புதிய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் தோல்வியடைந்த பிறகு தீவிர கட்சி நிர்வாகத்திலிருந்து சற்று ஒதுங்கியிருந்த ஸ்ரீமதி இரானி தற்போது பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் கட்சியின் மிக முக்கிய முடிவெடுக்கும் உயர்மட்ட குழுவுக்கு அவர் மீண்டும் வந்துள்ளார். இதேபோல முன்பு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக பணியாற்றி வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கட்சியின் வெற்றிக்காக தீவிரமாக உழைத்த மூத்த தலைவர் ராம் மாதவ் தற்போது பாஜகவின் தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
அதிலும் முக்கியமாக பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி வந்த அமித் மால்வியா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த தீபக் மஸ்கே புதிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதே வேளையில் ஊடகப் பிரிவு பொறுப்பாளராக அனில் பலூனி தொடர்ந்து நீடிக்கிறார். பாஜகவின் வரலாற்றிலேயே இளம் வயதில் 46 வயது தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபின் கட்சிப் பணிகளை வேகப்படுத்த இந்த மாற்றத்தை செய்துள்ளார். 2027ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் கோவா போன்ற முக்கிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்திய நீட் விவகார போராட்டங்கள் மற்றும் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் கட்சியை அடிமட்ட அளவில் வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட தேர்தல் களங்களை எதிர்கொள்ளவும் இந்த புதிய அணி தீவிரமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. அதேபோல பாஜகவில் மொத்தம் 13 தேசிய துணைத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் வசுந்தரா ராஜா சிந்தியா, ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெய்பாண்டா, டி புரந்தேஸ்வரி, ரேகா வர்மா, பாரதி பவார் மற்றும் மன்பிரீத் சிங் பாதல் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தேசிய பொதுச் செயலாளர்களாக வினோத் தாவ்டே, சுனில் பன்சால், பிப்ளப் குமார் தேவ், ஸ்ரீமதி ராணி, சதீஷ் பூனிபா, கஜேந்திரா படேல், சரீஷ் துவேதி மற்றும் சஞ்சய் பாட்டியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக PL சந்தோஷ் தொடர்ந்து நீடிக்கிறார். அவருக்கு உதவியாக தேசிய இணை அமைப்பு பொதுச் செயலாளர்களாக சிவபிரகாஷ் மற்றும் சவுகான் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய செயலாளர்கள் பட்டியலில் கவிதா படிதார், சுரேந்திரன், போலோ சிங், பிரதீப் வர்மா, பாங்னான் கொன்யாக், அனில் அந்தோணி, சந்தீப் பதக் மற்றும் மனோஜ் திக்கா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொருளாளராக பியூஷ் கோயல் மற்றும் மத்திய அலுவலக பொருளாளராக தருண் சிக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 2029 நாடாளுமன்ற தேர்தல்கள் பற்றி இப்போதே தமிழக அரசியலில் செம்ம சூடான பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக திமுகவோட எதிர்காலம் பற்றி நிறைய யூகங்களும் விமர்சனங்களும் அடிபடுகிறது. கடந்த காலங்கள் மாதிரி இப்போது திமுகவுக்கு வலுவான கூட்டணி அமையுமாங்கிறதே சந்தேகமாக இருந்து வருகிறது. எதிர்க்கட்சிகளோட வியூகங்கள் திமுகவுக்கு இந்த முறை செம்ம டஃப் கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது. இதன் நோக்கமாகவே பாஜகவில் தேசிய அளவில் பல்வேறு தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வானதி சீனிவாசன் கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பொறுப்பில் நீடித்த நிலையில் தற்போது கட்சியின் தேசிய அளவிலான நிர்வாக மாற்றங்களை தொடர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார் சரத்குமார். இதற்கு முக்கிய காரணம் அவருக்கு எந்த ஒரு உயர்ந்த பதவியும் இதுவரை அளிக்கப்படவில்லை. அண்ணாமலை இருக்கும் போது கட்சியில் சேர்ந்தாலும் அண்ணாமலையும் தற்போது அதற்கான ஆதரவும் அறிவிக்கவில்லை. தற்போது அண்ணாமலையும் கட்சியிலிருந்து விலகி உள்ளார். நயினார் நாகேந்திரன் அவருக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே எந்த ஒரு பாஜக நிகழ்ச்சியிலும் சரத்குமார் பங்கேற்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் எந்த நேரமும் பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ராஜினாமா செய்த பிறகு அவருடைய ஆதரவாளர்களை கூண்டோடு இணைத்து விரைவில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சரத்குமார் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது.